ஹே காய்ஸ், வெல்கம் டு மதுரை சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நாங்கள் மாவு மிக்ஸ் தான் வாங்கியிருந்தோம். ஆசை உளுந்தங்களி மாவு மிக்ஸ் தான் வாங்கியிருந்தோம். இதை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு அடுப்பில் பேன் சூடானுமே அதில் தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வேணுற அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. நாங்கள் 1 கப் மாவு எடுத்துருக்கோம். இதை நல்லா தண்ணியில் நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சிக்கணும். கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பதத்துக்கு பார்த்தாலே தெரியும். இந்தளவு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம தண்ணி கொதிச்சதுமே அந்த மாவு கரைச்சதை நம்ம வடைச்சட்டியில் ஊற்றி நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கெட்டிப்படாமல் நல்லா கிண்டணும். நம்மளுக்கு கிண்ட நல்லா தண்ணியெல்லாம் வற்றி மாவு ரெடி ஆயிடும். இப்படி நம்ம தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டக்கூடாது. இந்த பதம் வந்தால் களி ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் கருப்பட்டி, நாட்டு சக்கரை, மண்டவெல்லாம் எதனால் வச்சு சேர்த்துக்கலாம். நாங்கள் நாட்டு சக்கரையும் நல்லெண்ணெயும் ஊற்றி சாப்பிட்டோம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.